தைரியமும் தன்னம்பிக்கையும் திறமையும் நிறைந்தவங்க, கூட்டத்திலேயே சிறந்தவங்களா விளங்கக்கூடியவங்களா இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்கள் அவங்களோட முடிவை எளிதில் மாற்றிக்க மாட்டாங்க. முன்னோக்கி வச்ச காலை யாருக்காகவும் எப்பேற்பட்டவங்க சொன்னாலுமே பின்னோக்கி வைக்க மாட்டாங்க. இவங்களோட சொல், செயல், சிந்தனை அனைத்திலுமே வேகம் இருக்கும். ஆனாலும் துரோகிகளையும் புறம் பேசுகிறவங்களையுமே இவங்க அறவே வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. சுய தொழில் அப்படிங்கிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு சிறந்த தேர்வாக அமையுங்க. திறமையும் தைரியமும் நிறைஞ்ச உங்களுக்கு இந்த 2025 தொடக்கம் எப்படி அமைய போகுது? அது மட்டும் இல்லாமல் மார்கழி மாதத்தின் கிரகநிலைகள் மூலம் என்ன மாதிரியான சாதகமான பலன் அமைய போகுது? பிறக்கக்கூடிய புது வருடம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்லதாக இருக்குமா, இல்லை கடந்த காலகட்டத்தில் தொடர்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் தொடர்ந்து வருமா? ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் தாங்க இருக்குது புது வருடம் பிறக்க. இந்த புது வருடத்தில் உங்களுக்கு கிரகப்பயிற்சி எப்படி இருக்குது, இந்த கிரகப்பயிற்சியின் அடிப்படையில் இந்த புத்தாண்டில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது குறித்துமே நாம் தொடர்ந்து இந்த பதிவில் உங்களுக்காக சொல்ல போகிறோம். புத்தாண்டு அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கும். என்ன தான் கடந்த காலத்தில் நமக்கு சிறப்பான விஷயம் நடந்திருந்தாலும் நடக்கலை அப்படின்னாலும் கஷ்டமே பட்டிருந்தாலும் வரக்கூடிய புது வருஷத்தில் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லா ராசிக்காரங்களுமே ஒரு ஆர்வமாக இருப்போம். அந்த வகையில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு, என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு, அதை பத்தின முழுமையான தகவலையும் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்களோட அமைப்புகளை பொறுத்து ஒருத்தரோட ஜாதகம் அமையுங்க. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டு பல பெரிய கிரகங்கள் தங்களோட இடத்தை மாற்றிக்கொள்ள போகுது. சனி, ராகு, கேது உள்ளிட்ட கிரகங்கள் எல்லாமே தங்களோட இடத்தை மாற்றிக்கொள்வாங்க. அதாவது இந்த பயிற்சி எல்லாமே நடக்கும். இந்த பயிற்சியின் மூலம் 12 ராசிகளுக்குமே கலவையான பலன்கள் கிடைக்கும். இருந்தாலுமே இந்த 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படி என்ன மாதிரியான பலன்களை அமைச்சு கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். மாணவர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க. விடுமுறை எடுத்துக்கொள்வதை குறிச்சுக்கிறது நல்லது. படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் அக்கறையோடு செயல்பட்டால் நன்மையான பலனை பெற முடியும். குரு பகவானின் ஆசி உங்கள் மீது இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சுருக்கிறதுனால கல்வி விஷயத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். 2025 நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் கலவையான சூழ்நிலை அமையுங்க. குரு பகவானின் பார்வை விழுகின்ற காரணத்தால் உங்களுக்கு எடுத்துக்கொண்ட காரியங்கள் சில நேரத்தில் நல்ல ஒரு லாபத்தையும் உண்டாக்கும். வருமானத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தையே காண்பீங்க. சேமிப்பு அதிகரிக்கும். பணவரவு அதிகப்படுறது முக்கியம் இல்லைங்க, அதனை எப்படி சேமித்து வைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா கடந்த காலத்தில் ஒவ்வொரு கஷ்டத்திலிருந்துமே ஒவ்வொரு பாடங்களை கற்றுட்டு இருந்திருப்பீங்க. அந்த பாடங்களுக்கான பலன்கள் தாங்க இந்த 2025. பண கஷ்டம் அவ்வளவு இருந்திருக்கும். எப்படா இந்த பண தேவையிலேருந்து நம்ம வெளிவர போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கும்போது தேவையற்ற செலவுகளில் ஈடுபடாமல் வருங்காலத்திற்காக சேமிப்பு தொடங்கிறது நல்லது. இந்த 2025 அந்த ஒரு சிறப்பான வாய்ப்பையுமே உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதை உபயோகம் செஞ்சுக்கிறது உங்களோட திறமை. குரு பகவானின் சாதகமான பலன்களால் உங்களோட வாழ்க்கையில் உங்களோட தரமே உயர்ந்து காணப்படும். சனி மற்றும் ராகு 2 பேருமே உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலையில் அவ்வப்போது வரலாம். பொருளாதாரத்தில் அவ்வப்போது இந்த நிலைமையால் சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இந்த ஆண்டு கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்பவும் நல்ல பலன்களை பெற முடியும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடும். தடைபட்டு இருந்த கடந்த காலகட்டத்தில் இருந்த செயல்களும் காரியங்கள் அனைத்தையுமே நீங்கள் இந்த வருடம் வெற்றிகரமாக முடிக்க போகிறீங்க. வேலை செய்கிற இடத்துல பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுமே உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களோட பணிகளை சிறப்பாக நீங்கள் செயலாற்றுவதன் மூலம் அதற்கான பலனை கண்கூட காணக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமைய போகுது. குரு பகவானின் அருளால் உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் வேலை விஷயத்தில் அமையும். வேலை இல்லாதவங்களுக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்கும். உயர் அலுவலர்கள் கிட்ட பாராட்டுகள் கிடைக்கும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இருந்தாலுமே உங்களுக்கு மன உளைச்சல் அவ்வப்போது வேலை விஷயத்தில் ஏற்பட்டு நீங்கும். அப்படிங்கிறதுனால வேலையில் முழு கவனமாக செயல்படுங்க. உங்களோட பணிகளை யாரை நம்பியும் ஒப்படைக்காமல் இருக்கிறது இந்த மன உளைச்சலிருந்து தவிர்க்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு குரு பகவானின் தாக்கம் இருக்கின்ற காரணத்தால் அவ்வப்போது சிக்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறவுகளுமே நீங்கள் சொல்கிறத கேட்டு நடப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனதா நல்லதாக இருக்கும்.
செவ்வாய் பகவானோட இடமாற்றம் உங்களுக்கு சாதகமான பலனை குடும்ப விஷயத்தில் பெற்றுக் கொடுக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டாகும். விட்டு கொடுத்து சென்றால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். உங்களோட பெற்றோர்கள் மற்றும் உங்கள் வீட்டில் இருக்கும் பெரியவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து ஆலோசித்து முக்கிய விஷயங்களை செய்கிறது நல்லதாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ஆலோசனை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் வாய்ப்பையுமே இந்த ஆண்டு அமைச்சு தரப்போகுது. மேலும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால நிலம், சொத்து, சுகம் சேர்க்கை உங்களுக்கு இந்த வருடம் உண்டாகும். கட்டிய வீடு வாங்கும் சூழல் கூட கிடைக்குங்க. புதிய வீடு கட்டும் யோகமுமே அமையும். ஒரு சிலருக்கு கட்டிய புது வீட்டை வாங்கி குடிபெயர்வதற்கான வாய்ப்புமே இருக்குது. வண்டி வாகன யோகம் உங்களை தேடி வரும். அல்லது பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு கூட புதிய வாகனம் வாங்கும் யோகமுமே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமையும். ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எளிதில் முடியும் காரியத்தில் மட்டுமே நீங்கள் கவனம் செலுத்தணும். எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு செயல்படாமல் இருக்கிறது நல்லது. தீவிரமான ஆலோசனை மேற்கொண்ட பின்னரே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யணும். இப்போ இந்த நில யோகம் இருக்குது, வாகனம் யோகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாமே நல்ல ஆலோசனை செஞ்சுட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கா சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு கையெடுத்து போட்டு வாங்குறது யோகமான பலனை பெற்றுக் கொடுக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு கலவையான பலனாக தாங்க அமைஞ்சிருக்கு. ராகு மற்றும் கேது பகவானோட தாக்கம் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன சலசலப்புகளை ஏற்படுத்தி நீக்கும். உங்களோட விட்டு கொடுத்து செல்லும் மனப்பான்மையாலேயே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போனால் நல்லதாக இருக்கும். செவ்வாய் கிரக பயிற்சி சாதகமான பலனையும் சாதகமற்ற பலனையும் உண்டாக்கும். கணவன் மனைவி உறவாக இருந்தாலுமே நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. குடும்பத்தில் பெரியவங்க கிட்ட மரியாதையாக மதித்து நடக்கிறதுமே அவங்களோட ஆசையை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும். அதுவும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு கட்டாயம் உங்களுக்கு தேவைப்படுது. ஜனவரி முதல் மார்ச் வரைக்கும் சனியின் பார்வை முதல் வீட்டில் விழுதுங்க. இது உங்களுக்கு உடல் அசதியை ஏற்படுத்தும். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பயிற்சி உங்களோட 8வது வீட்டில் செல்லும் பொழுது இந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்துடும். அதோடு கணவன் மனைவிக்கு இடையிலே கருத்து வேறுபாடு அவ்வப்போது வந்தாலுமே பெரிய அளவுக்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாதுங்க. அதாவது நீங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையாக நிலவுங்க. குரு பகவானோட தாக்கம் உங்களோட லாப வீடு மீது விழும் பொழுது ஓரளவுக்கு பிரச்சனை இருந்தாலுமே அது எல்லாமே குறைந்து காணப்படும். அந்த சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமாக இருங்க. உடல் பருமன் கொண்டவங்க உடற்பயிற்சி செய்கிறது நல்லது. தினமுமே நடைப்பயிற்சி செல்வதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்த ஒரு உறுதுணையாக இருக்கும். திருமணத்திற்காக வரன் பார்ப்பவங்களா இருந்தால் இந்த ஆண்டு ஒரு நல்ல காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களோட மகன் அல்லது மகளுக்கு திருமணம் நடைபெறும் யோகம் உங்களோட ராசியில் இருக்குங்க. நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலமாக இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. காதல் திருமணம் செஞ்சு கொள்ள ஆசைப்படுறவங்களுக்குமே இது ஒரு நல்ல காலமாக இருக்கும். ஏற்கனவே திருமணமாகி ஏதாவது சண்டை சச்சரவுன்னு இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது பிரிஞ்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுமே அந்த சண்டை சச்சரவு எல்லாமே மறந்து ஒன்று சேருவாங்க. விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு பலனாக அமையுங்க. ஏன்னா 2025 கிரக நிலைகளை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. பெரும்பாலான கிரக மாற்றங்கள் உங்களுக்கு நன்மையாக அமைஞ்சிருக்கு. உங்களோட சொல் செயலில் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்க. அதே போல் தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்ளாமல் இருக்கிறதுமே ரொம்பவும் நல்லதாக இருக்கும். இவ்வளவு நாள் போதுண்டா சாமி பட்ட கஷ்டம், இனிமேல் படுறதுக்கு கஷ்டமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பட்டாச்சுடான்னு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது புரியுது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தொழிலுமே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். வியாபாரமுமே சிறப்பாக இருக்கும். உங்களோட கஸ்டமர் கிட்ட வந்துட்டு கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. எடுத்தெறிஞ்சு பேசுறது, எரிச்சல் அடையிறது இதெல்லாம் வேண்டாம். ஏன்னா வந்துட்டு கிரகநிலைகள் இது வரைக்கும் நல்லா இல்லை, அதனால தொழில் வியாபாரம் நல்லா நடக்கலை அப்படின்னு சொல்லலாம். இப்போது எல்லாமே நல்லா இருக்குது. அதை நீங்கள் உபயோகம் பண்ணிக்கிறதுல தான் உங்களோட அறிவுத்திறனே இருக்குது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இயல்பிலேயே ஒரு கம்பீரம் இருக்கும். ஏதாவது மனசு கஷ்டம் இருந்தால் கூட அதை அவ்வளோவா வெளியில் காட்டிக்க மாட்டீங்க. உங்களோட கஷ்டம் மற்றவங்களை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பீங்க. ஆனால் அந்த அளவுக்கு கோபமும் வரும். யாராவது உங்ககிட்ட வீண் வம்புக்கு வந்தாலோ இல்லை வீண் பிரச்சனையில் ஈடுபட்டாலோ அவங்களை நீங்கள் துவம்சமாக்கிடுவீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு சண்டைலாம் பெருசாக பிடிக்காதுங்க. ஆனால் இவங்க யாருக்கிட்டையும் வீண் வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க. இவங்கக்கிட்ட வீணாக ஏதாவது வம்பு சண்டை வந்தால் அவங்கள சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த கோபத்தை குறைச்சிக்கோங்க. உங்களோட வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துங்க. குடும்பத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. செலவு விஷயத்தில் கவனமாக கையாளணும். ஏன்னா சேமிப்பு தொடங்குறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக அமையும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.